ஒரு இடத்துல ஒரு அமைச்சர் இருக்கிறாரு, அந்த அமைச்சர் அதை வச்சு கிட்டத்தட்ட பெரிய இன்ஜினியரிங் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் கட்டுறாரு, பெரிய பொருளாதாரத்தை பலத்தை உருவாக்கிட்டாரு, ஜாதி ரீதியாக செல்வாக்கா இருக்காரு. இடி ரைடு போகுது, ரெண்டே ஆப்ஷன் தான், ஒன்று ஜாயின் பண்றீங்களா இல்ல உங்களை அரெஸ்ட் பண்ணுவா. நீங்க வந்து இன்னைக்கு காங்கிரஸ்ல நிறைய சப்பார்டினேட்டர்ஸ் வந்து ஏன் பிஜேபி பக்கம் போனாங்க? இன்னைக்கு 400 எம்பியில் கிட்டத்தட்ட 150 160 எம்பிஸ் வந்து எங்க வந்து அவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணாங்கன்னா எதிர்கட்சியில இருந்து கொண்டு வந்து போட்டாங்க. நீங்க சொல்ற மாதிரி RSS இருந்தோ இல்ல 30 வருஷமா வெல் ட்ரெயின்டோ கிடையாது. உங்க கூட இருக்கிறவங்க 10 பேர் 20 பேர் அவங்களுக்கு வந்து நீங்க பினாமியா வந்து சொத்து சேர்க்கிறது, இது எல்லாம் வந்து 1980களில் பண்ண முடியும். ஆனா இன்னைக்கு பண்ண முடியாது. ரொம்ப பக்காவா மானிட்டரிங் பண்றாங்க. நீங்க பிஜேபி கரப்ஷன் இல்லைன்னு சொல்ல, பிஜேபியோட கரப்ஷன்ஸ் எல்லாமே சென்ட்ரலைஸ்டு பார்ட்டில சென்ட்ரலைஸ் பண்ணிட்டாங்க. 6,000 crores வாங்குறாங்களா, அது எல்லாமே உங்களுக்கு பார்ட்டிக்கு போயிடும். இண்டிவிஜுவலா ஏதாவது ஒரு மினிஸ்டர்ஸ் மெடிக்கல் காலேஜ் கட்டினாங்கன்னு இந்த 10 வருஷம் நீங்க பேப்பர் எடுத்து போட முடியுமா? எடுத்து போடவே முடியாது. அந்த அளவுக்கு அவங்களுடைய ஐடியாலஜிக்கல் உண்மையா இருந்து அந்த வாரை ரன் பண்றாங்க. நம்ம ஐடியாலஜிக்கலா வின் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய இண்டிவிஜுவலுடைய ஒரு நேர்மைத்தன்மையை நம்ம நிலைநாட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், வந்த பணத்தை ஒரு மெடிக்கல் காலேஜ் கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுடைய ஃபோக்கஸ் மெடிக்கல் காலேஜ் எப்படி க்ரோத் பண்ணணும் தான் இருக்கும், எப்படி வளர்க்கணும், தன்னுடைய பெயருக்கு போல மனைவி பெயரையோ இல்லை தன்னுடைய மகன் பெயரையோ போட்டிருக்கலாம் ஆக்சுவலாக. ஆனால் அவங்களுடைய ஃபோக்கஸ் என்ன இருக்கும், மெடிக்கல் காலேஜ். அப்போ இன்னும் மெடிக்கல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கேபிட்டல் எப்படி கொண்டு வரலாம். அப்போ தன்னுடைய ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இண்டஸ்ட்ரி மாதிரி. இப்போ நீங்கள் டாடா டிபார்ட்மெண்ட் டாட்டாவோடைய கம்பெனி பார்த்தீங்கன்னா எவ்ரி குவார்ட்டர் வந்து ரிசல்ட் டிக்ளேர் பண்ணுவாங்க. அதே மாதிரி 33 டிபார்ட்மெண்ட் எவ்ரி குவார்ட்டர்ஸ் வந்து டிக்ளேர் பண்ண சொல்லுங்க, டேட்டாவை ரிலீஸ் பண்ண சொல்லுங்க. இத்தனை கோடி செலவாச்சு, இத்தனை ஸ்கீம்ஸ் வந்திருக்கு. ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு 3 மாசமும் டிக்ளேர் பண்ணணும் தரவுகளை. ஆனால் எந்த தரவுகளும் வெளியே வர. டிரான்ஸ்பரன்சி இஸ் a failure in Tamil Nadu. எந்த டிரான்ஸ்பரன்சியுமே இருக்காது. என்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வராங்க, என்ன விதமான ஸ்கீம்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த தரவுகள் அடிப்படையில் மக்கள்கிட்ட கொண்டு போய் நீங்க வந்து RTI போட்டு வெயிட் பண்ணி தான் போகணும். ஸோ எப்படி வந்து ஒரு டாடா நிறுவனம் வந்து ஒவ்வொரு 3 மாசமும் தன்னுடைய இதுதான் கம்பெனி, இதுதான் லாபம், இதுதான் பப்ளிக் வந்து பணம் வாங்கியிருக்கோம் இப்படிங்கிறத ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் மினிஸ்டரும் டிரான்ஸ்பரன்சியை டிக்ளேர் பண்ணணும். இவ்வளோ 30,000 கோடி ரூபாய் நாங்கள் வந்து பட்ஜெட் அலாட் பண்ணியிருக்கோம், இந்த மாதம் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த 3 மாசத்துல 8,000 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கிறோம், பணம் வந்திருக்கு, பணம் போயிருக்கு, எதுக்கெல்லாம் செலவு பண்ணியிருக்கிறோம், எத்தனை ஸ்டூடெண்ட் பெனிஃபிட் இருக்காங்க, இது எல்லாமே எந்த விதமான டேட்டாவும் வெளிப்படை தன்மையை வந்து இன்னும் உருவாக்காமல் இருக்கிறோம். தமிழ்நாடு முன்னேறிச்சுக்கான டிரான்ஸ்பரன்சி, அதாவது ஊழல்கள் எல்லா இடத்துலையும் இருக்கும், இல்லாமல் இல்லை. இப்போ அமெரிக்காவில் இருக்க ஊழல் என்னன்னா வளர்ச்சி ஊழல் இருக்கும், இங்க கடன் ஊழல். இதுதான் பெரிய தப்பு. கண்டிப்பா சசிகலா மேடமுக்கு ஏற்பட்ட நிலைமைகள் வரும். யாரெல்லாம் பினான்சியலி இன்டிசிப்ளினா இருக்காங்களோ உங்களுடைய பணம் அக்கௌண்ட்ல இருக்கிற பணம் உங்களுது கிடையாது, அது கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கு. ஒரு நாள் போதும் உங்க அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்றதுக்கு. நீங்க சசிகலா மேடத்தை ரைடு பண்ணி கிட்டத்தட்ட 6,000 crores மேல அட்டாச் பண்ணாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த அட்டாச்மெண்ட் எடுக்க முடியுமா? மக்கள் பணம் மக்கள் கிட்ட தான் வருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அப்போ வாழ்க்கை ஃபுல்லா அரசியல் பேசி, தத்துவங்கள் பேசி, திராவிட சிந்தனைகளை பேசி, அது பெரியார் அவர்களுக்கே துரோகம் செய்யற மாதிரி. பெரியார்களுடைய கருத்து பேசுறவங்க எல்லாம் இன்னைக்கு ரோட்ல இருக்கிறாங்க. பெரியார் அவர்கள் கருத்தை பேசி இன்னைக்கு போலியா மெடிக்கல் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் உருவாக்கக்கூடிய ஒரு தவறான பாலிசி உருவாக்குறதான் தவறுன்னு நாங்க சொல்றோம்.